வணக்கம் தமிழ் மக்களே. சிங்கப்பூரில் 4 நாள் முடிச்சுட்டு 5வது நாள் விலாக் தான் இது நாங்கள் போகிற இடம் கோலாலம்பூர். என்னங்க வரும்பொழுதே சிங்கப்பூரில் இதெல்லாம் பார்க்காம போயிட்டோமேன்னு எனக்கு தோணுச்சிங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகான ஃபிஷ் டேங்க்கு, அதாவது இந்த மேல்புறத்துலேயும் சரி கீழ்ப்புறத்துலேயும் சரி அது மாதிரி ஃபிஷ் டேங்க் மாதிரியான ஒரு இமேஜஸை உருவாக்கியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். மேலே இருக்கிறது எல்இடி ஸ்க்ரீன் தாங்க. அந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபிஷ் மிதக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ். எனக்கு எது உண்மை எது ரியலு எது ரீலுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இந்த தரப்பகுதி இருக்கு இல்லையா, நான் நின்றுட்டு இங்கே வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்துக்கு கீழே ஃபிஷ் டேங்கை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் ஒரிஜினலாக நிறைய வண்ண வண்ண மீன்கள் கண்ணை பறிக்குதுன்னு தான் சொல்லணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்க்க நிறைய விஷயங்களும் இருக்குது. இப்போது இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் கோலாலம்பூர் போகிறோம். அதாவது 5th டேயோடைய வீடியோ தான் இது. இதை நான் வரும்பொழுது பார்க்கல, அதனால தான் சரி மிஸ் பண்ணாமல் இப்போயாவது உங்களுக்கு காமிச்சிடணுன்னு தான் இதை காமிக்கிறேன். இந்த இடத்த நல்லா இருக்குங்க இந்த இடம். இப்போது இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பி கோலாலம்பூர் மலேசியாவுக்கு போக போகிறோம். இப்போ இந்த 5th டே விலாகில் நாங்கள் மலேசியாவில் எங்கே போனோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பாருங்கள், இதை சுற்றி முடிச்சிட்டோமா, நாங்கள் கிளம்பியாச்சு, வந்து சேர்ந்தாச்சு கோலாலம்பூர் ஏர்போர்ட். அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி இது புக் பண்ணியிருந்தோங்க ரூமு. இங்கே பாருங்கள், இந்த ரூமு எப்படி இருக்குன்னு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது எடுத்த உடனே இந்த கபோர்டில் நமக்கு வேண்டிய அயன் பாக்ஸு. பர் டேவுக்கு 5000 ரெண்ட் ஆச்சுங்க. இந்த ஹோட்டலுங்க சேஃப்டி லாக்கரு. இந்த லாக்கர் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எதையும் யூஸ் பண்ணலை. அந்தளவுக்கு சேஃப்டியாக வைக்க வேண்டிய திங்ஸ் எதுவும் இல்லை. அப்படியே இந்த ரூம்ஸு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரூம்ஸு. என்ன கேட்டால் சிங்கப்பூரோட மலேசியா ரொம்ப எக்கனாமிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம இந்தியாவில் எவ்வளோ செலவாகுமோ அந்த அளவுக்கு தான் மலேசியாவில் இருந்துச்சு. இங்கே கூட வச்சுருக்காங்க. பர் டேவுக்கு 3000 ருபீஸ்லேருந்து சூப்பரான ரூம்ஸ் கிடைக்குதுங்க. இங்கே நமக்கு வேண்டியது இருக்குது. எந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிடாம இருக்கவே முடியாது. கெட்டிலு, அதுக்குண்டான காஃபி டீ எல்லாமே கப்ஸ் முதற்கொண்டு இங்கே நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, அதில் 2 ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கேயே காஃபியெல்லாம் வந்து குடிச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து சேர்ந்தது ஈவினிங் ஆகிடுச்சிங்க. காலையில் கிளம்பணும் 10:30 மணிக்கிட்ட ஃப்ளைட்டில். அவ்வளோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அந்த நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், வெளியவே இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஹோட்டலோடு சேர்ந்தது தான் இது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கிட்ட வந்து சேர்ந்துருப்போன்னு வச்சுக்கோங்களேன். மலேசியாவில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. இதனுடைய நைட் வியூ பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு மேலே கிளம்பி போனது கொட்டூர் மறை பிள்ளையார் கோவில். இந்த கோவிலுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஒரு சம்பந்தங்க. இந்த கோவிலே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த வெள்ளைக்காரருக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் வீட்டு வேலைக்காரர் தான் என்ன பண்ணார், இந்த கோவில் விநாயகரை வேண்டிக்கிட்டு விபூதி பூசி அவருக்கு அந்த நோய் குணமாச்சான். அதனால் மனம் குளிர்ந்து போன அந்த வெள்ளைக்காரர் விநாயகருக்காக ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சார். அப்படியே கட்டிட்டாங்க கான்கிரீட் கட்டிடத்தில். அதாவது இந்த மகாமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே தான் இந்த கோவில் இருக்குது. 1861 இந்த கோவில் கட்டப்பட்டது. அப்படியே இந்த விநாயகரை பார்த்து முடித்த கையோட பக்கத்தில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் கூட வாக் போனால் போதுங்க, மகாமாரியம்மன் டெம்பிள் வருதுங்க. இந்த மகாமாரியம்மன் கோவிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அதாவது இந்த கோயிலை தம்பு பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை நிர்மாணிச்சுட்டு வந்தாராம். அதாவது அவர்களுடைய பிள்ளை குடும்பத்தார் மட்டுமே பயன்படுத்தி வந்ததாம் இந்த கோவில். அதான் அவர்களுடைய பூஜைக்காக மட்டும். அதுக்கப்புறம் 1920க்கு அப்புறம் அனைத்து பொதுமக்களும் இந்த கோயிலுக்கு வந்து போகும்படியாக இந்த கோவில் பெருசாக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மகாமாரியம்மன் கோவில் மலேசியாவில் சென்ட்ரான ஒரு இடத்துல தான் இருக்குது, அதாவது கோலாலம்பூரில். அதனால் எல்லா மதத்தினரும் இங்கே வராங்க. அதாவது சைனீஸ் கூட இங்கே வராங்க. நம்ம தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோவில் அந்த ஊர் மக்களும் வந்து வழிபடுற மாதிரி அவ்வளவு சிறப்பான ஒரு கோவிலாக இருக்குது இந்த மலேசியா மகாமாரியம்மன் கோவில். அதாவது 10
மலை முருகர் இருக்கார் இல்லையா, அந்த முருகருக்கு வந்து தைப்பூச திருவிழாலாம் நடக்கும்போது இந்த கோவிலிருந்து தான் காவடியை சுமந்துட்டு போவாங்களாம் பக்தர்கள். அப்படியே இந்த கோயிலேருந்து தான் அந்த செயலை ஆரம்பித்து அங்கே முருகர் கோயிலுக்கு போகும். அதாவது அம்மன் கிட்ட அருள் வாங்கிட்டு தானே அங்கே போக முடியும். காவடி முதற்கொண்டு இங்கேருந்து தான் ஆரம்பித்து அப்படியே போவாங்கன்னு சொல்கிறாங்க. நடைபாதையாக போவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ளேயே விநாயகருக்கு, முருகருக்கு அதெல்லாம் சன்னதி இருக்குது பாருங்கள். சிங்கப்பூர், மலேசியா சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, படு சுத்தமாக இருக்குங்க. அப்படி தாங்க சொல்லணும். ஒரு இடத்துல கூட குங்குமம் கொட்டி வைக்கிறதோ கற்பூரம் எரியறதோ அந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறதே கிடையாது. அவங்க கோவிலை அப்படியே கோவிலாகவே பாதுகாத்து வராங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்குள்ளேயே இருக்க இந்த முருகன் சன்னதி இது. அதாவது மூலவர் சிலைகளெல்லாம் அங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. கோவில் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குல்ல, கண்ணாடி மாதிரி தரை முதற்கொண்டு அவ்வளவு சுத்தமாக. இங்கேயும் நாங்கள் ஆடி மாதத்தில் போனதால் அங்கே கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லாருக்கும் பேப்பர் கப்பில் அந்த கூழை கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டாள் மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அழகாக உற்சவர் சிலைகளாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயும் பெருமாளுக்கு ஒரு இடம் இருக்கும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் பெருமாளும் சிவனும் இங்கே சமமாக தான் இருக்காங்க. இங்கே நடராஜருக்கான சன்னதி. இந்த கோயிலோட இந்த பக்கம் வரலாம். இந்த கோவில் வந்து எல்லாரும் மலேசியாவுக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஏன்னாக்கா இந்த கோவில் அவ்வளவு சிறப்பாகவும் இருக்குது. இந்த மகா மாரியம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாகவும் இருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க அந்த காத்தவராயன் சன்னதிங்க இது. எல்லா கோயிலையும் அந்த காத்தவராயன் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிங்கப்பூரில் பார்த்தோம் இல்லையா, சிங்கப்பூர் மாரியம்மன், அங்கேயும் அந்த காத்தவராயன் சன்னதி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். இங்கேயும் இருக்கார் காத்தவராயன். இந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு, அதாவது இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் போனோம் இந்த கோவிலுக்கு. இதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் அந்த பத்துமலை முருகருக்கும் போக போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ பத்துமலை முருகரை தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த பத்துமலை முருகர் தரிசனம், அதை சுற்றியுள்ள கோயில்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. Thank you for watching this channel.